Hi friends, welcome back to Tamil Amazing Facts. மக்களோட லைஃப் ஸ்டைல் மாற மாற பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்ல, சாப்பிடுறது கூட மொத்தமா மாறிடுச்சு. அதுலயும் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கணுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் அடிச்சு நவுத்துறாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால எனர்ஜி ட்ரிங்க் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. இத குடிச்ச உடனே அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கி ஏறி எனர்ஜி வந்துருது இல்ல. இதனால செய்யற வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பா செய்ய முடியுது. அதுலயும் பல பேர் எனர்ஜி ட்ரிங்க் மேல எந்த அளவுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 3-4 பாட்டில்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி தந்து உங்களை சுறுசுறுப்பாக்குதோ அதே மாதிரி உங்களை கூடிய சீக்கிரம் எமன் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரும். இதனாலதான் இத குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் யாரும் குடிக்க கூடாதுன்னு பாட்டில் பின்னாடியே எழுதி ஒட்டியிருக்காங்க. அப்படி இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல என்னதான் இருக்கு, இதை எப்படி தயாரிக்கிறாங்க, இதை குடிச்சா என்னென்ன ஆகுன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வழக்கம் போல இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. சரக்குக்கு அடிமையானவங்கள கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களால குடிக்காம இருக்கவே முடியாது, எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனர்ஜி ட்ரிங்க்ன்ற பேர்ல நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் இதுக்கு அடிமையாக்கிட்டாங்க. இதுல இருக்கிற மெயின் இன்கிரிடியன்ட் என்ன தெரியுமா? கெஃபைன். அதனால தான் இந்த பாட்டிலுக்கு பின்னாடி ஹை கெஃபைன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத குழந்தைகள், பிரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், கெஃபைன் சென்சிட்டிவா இருக்கிறவங்க கூட இதை குடிக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பின்னாடி போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நாங்க பின்னாடி போட்டிருக்கோமேப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள்ல முக்காவாசி பேர் பின்னாடி போட்டிருக்க இந்த விஷயத்த படிக்கிறதே இல்ல. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை நம்பிதான் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை குடிக்க ஆரம்பிச்ச உடனே இதுக்கு அடிமையாயிடுறாங்க. ஆனா இது நம்ம உடம்ப சீக்கிரமாவே அழிச்சிரும். ஆனா என்ன பண்றது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க கடைக்கு போனா எல்லா கடையிலயும் இது இருக்கே. இதை பார்த்த உடனே நம்ம அறியாமையே இதை நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, இதோட காஸ்டும் வெறும் 20 ரூபாய் தான். அதனால வாங்கி ட்ரை பண்ணலாம் நினைச்சு இதுக்கு நாம அடிமையாயிடுறோம். அதுக்கு காரணம் இதுல இருக்க கெஃபைன். அதுதான் நம்மள இதுக்கு அடிமையாக்குது. குறிப்பா இத குழந்தைங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், மொத்தமா இதுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க பெரியவங்க நினைச்சாலும் அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த அளவுக்கு இது ஆபத்தானது. சரி, இந்த ஸ்ட்ரிங்கை முதல்ல எங்க உருவாக்கி எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? வாங்க அதையும் பாத்துடலாம். இந்த ஸ்ட்ரிங் எனர்ஜி ட்ரிங்க முதல்ல 2002ல வியட்நாம்ல லான்ச் பண்ணாங்க. ஸ்ட்ரிங் எனர்ஜி ட்ரிங்க பெப்சி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அதாவது பெப்சி, மிரண்டா, மவுண்டன் டியூ அப்படின்ற வரிசையில இந்த ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெப்சி இந்த ஸ்ட்ரிங் எனர்ஜி ட்ரிங்க 2010ல பாகிஸ்தான்ல லான்ச் பண்ணாங்க. அதுலயும் பெப்சி ஸ்ட்ரிங்க பாகிஸ்தான்ல பயங்கர பிரம்மாண்டமா லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச்ல நடந்த கேம்பெயின்ல மக்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரிங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சு பாகிஸ்தான் மக்கள் மொத்தமாவே இதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா, பங்களாதேஷ்னு சுத்தி இருக்க எல்லா ஊருக்குள்ளயும் புகுந்துருச்சு. இப்படிதான் ஸ்ட்ரிங் நம்ம ஊருக்குள்ளயும் புகுந்துருச்சு. சரி வாங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க ஃபேக்டரியில எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பாத்துடலாம். ஸ்ட்ரிங்கை செய்யறதுக்கு முதல்ல மினரல் வாட்டரை மொத்தமா கார்பனேட்டட் வாட்டரா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் சுகரை வச்சு ஒரு சிரப்பை தயாரிக்கிறாங்க. கூடவே அதுல என்னென்ன ஆட் பண்றாங்க தெரியுமா? ஆர்டிபிஷியல் ஃபிளேவர், மால்டோடெக்ஸ்ட்ரின், சோடியம் சைட்ரேட், சோடியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட், பொட்டாசியம் சார்பேட், கெஃபைன், சோடியம் பென்சோயேட், ட்ராட்டசைன், இனோசிட்டால், கால்சியம் டைசோடியம், மாடிஃபைடு ஃபுட் ஸ்டார்ச், பானாக்ஸ் ஜின்செங் எக்ஸ்ட்ராக்ட், நியாசினமைட், சன்செட் எல்லோ, பைரைடாக்சன் ஹைட்ரோகுளோரைடு, கடைசியா எனோகோபலனினும் ஆட் பண்ணிடுறாங்க. இந்த எல்லா கெமிக்கலையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து நமக்கு ஒரு சிரப் கிடைக்கும். அதை பெரிய பெரிய டேங்க்ல கார்பனேட்டட் வாட்டர் கூட மொத்தமா மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மூலமா அந்த டேங்கை ஆப்ரேட் பண்ணி மொத்தமா மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான மிக்சர்ல இது மொத்தமா கலந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே ஃபில்லிங் மிஷினுக்கு அனுப்புறாங்க. ஃபேக்டரியோட இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான பாட்டில், டின் எல்லாம் தயாராகுது. அந்த அலுமினியம் கேனையும் பாட்டிலையும் ஃபில்லிங் மிஷினுக்கு ஒரு கன்வேயர் பெல்ட் கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஃபில்லிங் மிஷின் பாட்டில்லையும் டின் கேன்லயும் அந்த ஸ்ட்ரிங்கை பிரஷரோட அடைக்குது. ஃபைனலா இதை பேக் பண்றதுக்கு முன்னாடி இதை எடுத்து ஒரு தடவை லெபார்டரியில டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இதை குடிச்சு நாம அடிமையாகணும்ல, அதுக்காகத்தான். லேப்ல ஓகே ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா அதை பேக் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ், டீலர்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டீலர்ஸ் கிட்ட இருந்து சப் டீலர்ஸ் கிட்ட இருந்து லோக்கல் கடைக்கு எல்லாருக்கும் வந்துருது. இப்போ ஸ்ட்ரிங்கை மேனுஃபேக்சரிங் பண்ணி எப்படி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா இதை டெய்லி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க அதையும் பார்த்துடலாம். 2021ல மெஹபூப் அப்படின்ற பையன் இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 3 பாட்டில் குடிச்சிருக்கான். அதோட விளைவு குடிக்க ஆரம்பிச்சு 15வது நாள்லயே அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஏன்னா இவனோட உடம்புல சுகர் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவனை காப்பாற்ற முடியல. கடைசியில அந்த பையன் இறந்து போயிட்டான். இதே மாதிரி பல சம்பவங்கள் கூகுள்ல தேடினா உங்களுக்கே கிடைக்கும்.
ஜஸ்ட் அதை ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. Teen hospitalized after consuming Sting energy drink. Drinking 10 can of energy drink a day caused death of this 26-year-old young man. இன்னும் முடியல, கீழே பாருங்களேன். 6 வயசு பையன் மான்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சு இறந்து போயிருக்கான். அப்படியே கீழே பார்த்தா ஒருத்தன் 12 எனர்ஜி ட்ரிங்கை 10 நிமிஷத்துல குடிச்சு இறந்து போயிருக்கான். இப்படி இதை குடிச்சு இறந்த சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இவ்வளவு ஆபத்து இருக்க இந்த ஸ்டிங் எனர்ஜி ட்ரிங்கை தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்ப பயங்கரமா டேமேஜ் பண்ணும். அதுல இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட் கெஃபீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு கெஃபீனை மேக்ஸிமம் 200 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உடம்பு அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுனால உங்க உடம்புக்கு என்னென்ன ஆகும் தெரியுமா? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, ஹைப்பர் டென்ஷன். ஒன்னும் இல்ல, இந்த எனர்ஜி ட்ரிங்கை டெய்லி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுல கெஃபைன் அதிகமா இருக்குன்னு. அதனாலதான் கெஃபீன் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ஹார்ட் பம்ப் அதிகமாகும். அப்புறம் என்ன, பயங்கரமா பிரஷர் ஏறி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, டயபெட்டிஸ். மார்க்கெட்ல ஏகப்பட்ட எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு. அது எல்லாமே சுகர் ஃப்ரீன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனர்ஜி ட்ரிங்க் உருவாக்குறதுக்கு கண்டிப்பா சுகர் தேவை. அது இல்லாம எனர்ஜி ட்ரிங்க செய்யவே முடியாது. அதனால எனர்ஜி ட்ரிங்க குடிச்சா உங்களுக்கு சுகர் அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாவே உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். நார்மலா சுகர் ஒரு நாளைக்கு லேடிஸ் 24 கிராம்ஸும் ஜென்ஸ் 36 கிராம்ஸும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு ஸ்டிங் பாட்டில்ல, அதாவது 20 ரூபா பாட்டில்ல கிட்டத்தட்ட 30.4 கிராம் சுகர் இருக்கு. அதாவது நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான மொத்த சுகரும் இந்த ஒரு பாட்டில் கொடுத்துருது. மூணாவது, டீஹைட்ரேட். எனர்ஜி ட்ரிங்கோட மெயின் வேலை என்ன தெரியுமா? உங்களோட பாடியை டீஹைட்ரேட் பண்ணிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கெஃபைன் அதிகமா இருக்குல்ல, அதனால இதை குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கவே எடுக்காது. நார்மலாவே யாருமே தண்ணி குடிக்க மாட்டோம், தண்ணி தாக அடிச்சாதான் தண்ணியே குடிப்போம். அப்படி இருக்கும்போது இதை குடிச்சா தண்ணி தாகம் எங்கிருந்து எடுக்கும்? அது மட்டும் இல்ல, இது நம்ம கிட்னிக்கு ஓவரா ஒர்க்லோட் கொடுத்து நம்ம உடம்புல இருக்க தண்ணியை எல்லாத்தையுமே பாத்ரூமா வெளியில தள்ளிடும். இதனால நம்ம உடம்பு சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடும். அதுலயும் குறிப்பா எக்ஸசைஸ் பண்றவங்களும் விளையாடுறவங்களும் எனர்ஜி வேணும்னு தான் இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கிறாங்க. நம்ம உடம்பு தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த எனர்ஜி ட்ரிங்கை நாம குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி கிடைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் என்ன, சைடு எஃபெக்ட் ஒன்னொன்னா ஆரம்பிச்சிடும். மூணாவது, நம்ம பல்ல மொத்தமா கெடுத்து தள்ளிடும். எனர்ஜி ட்ரிங்க்ல இருக்கிற ஹை சுகர் கண்டென்ட் உங்க பல்லுல இருக்க எனாமலை டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அடிக்கிட்டே போலாம். இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? இத குடிக்கிறதுனால தூக்கம் கூட வராது. இத நானே அனுபவிச்சிருக்கேன். நான் யூடியூப்ல வீடியோ போடுறதுனால என் ஒர்க் எல்லாமே பகல்ல தான் இருக்கும். படத்துக்கும் அவ்வளவு போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர்ல ஓடிடில நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அது எல்லாத்தையும் ராத்திரி உட்காந்து பார்க்க ட்ரை பண்ணுவேன். ஆனா சீக்கிரமா தூங்கிடுவேன். இத ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் போற என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். அதுதான் ஸ்டிங் குடிக்கிறது. இத குடிமச்சி தூக்கமே வராது, இத குடிச்சிட்டு தான் நானும் நைட் டியூட்டி பாக்குறேன்னு சொன்னான். அவனை நம்பி நானும் குடிச்சேன். உண்மையை சொன்னா குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். எந்த அளவுக்குன்னா, படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு ராத்திரி 2-3 ஸ்டிங் என் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். தூக்கம் வந்த உடனே அதை குடிச்சிருவேன். தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும். காலப்போக்குல எனக்கே அது அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஆட் எல்லாம் பார்த்து எனர்ஜி ட்ரிங்க், சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.